Example 1.3 very very important sum. So இதில் சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, ஏ பி சி அப்படின்றது ஒரு கண்டிஷன். இது நமக்கு டைரெக்டாக ஏவோட நம்பர்ஸ் தராமல் நம்ம என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கண்டிஷனாக கொடுத்துருக்குறாங்க. அந்த கண்டிஷனை வச்சு நம்ம ஏ பி சி கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸாம்பிள் 1.3 பொறுத்த வரைக்கும் 2 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கும் உங்களுக்கு 5 மார்க். இது ஓகேவா, இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ 5 மார்க்கு. இல்லைனா இந்த கண்டிஷன் கொடுத்துட்டு செகண்ட் பாயிண்ட் எக்ஸாமில் கேட்டாலும் 5 மார்க். அப்போ இந்த ஒரு கொஸ்டின்லேயே, இந்த எக்ஸாம்பிள் 1.3 ஒரு கொஸ்டின்லேயே 2 கொஸ்டின் இருக்குது, நமக்கு 2 5 மார்க் இருக்குது. ஓகேவா, சரி. இப்போ இதில் இந்த கண்டிஷன் போவோம். இப்போ இதில் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என் 1 less than x less than 4. ஃபர்ஸ்ட் கண்டிஷன். Second condition, b is equal to x belongs to w 0 less than or equal to x less than 2. And c, x belongs to capital N. X belongs to n. N natural numbers, w na inga the whole numbers. X belongs to n, x less than 3. இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம நம்பர் தேவை. ஸோ ஏவோட நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது கவனிங்க. இப்போ இந்த ஏவோட நம்பர்ஸில் நமக்கு இந்த கண்டிஷன்லாம் விட்டுருங்க, நமக்கு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது 1 less than x less than 4. இந்த 1 less than இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கிராஃப் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ கிராஃப் ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக என்ன ஆகிடும், அந்த நம்பர்ஸ்லாம் கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சும்மா டயக்ராமாக கிராஃப் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். 0 1 2 3 4 5 -1 -2 -3 -4 கிராஃப் ஞாபகம் வச்சுக்கங்க. இதில் இப்போ 1 less than x less than 4 அப்படின்னா என்ன அர்த்தம், 1லிருந்து ஆரம்பிக்குது 4 வரைக்கும், 1லிருந்து 4 வரைக்கும். அப்போ 1லிருந்து 4 வரைக்கும்னா இந்த டேர்ம் இல்லையா, 1 to 4 இது வரைக்கும். இதுலேயும் இந்த லெஸ் தென் மட்டும் கொடுத்தாங்கன்னா இந்த நம்பரையும் விட்டுடணும். இங்கேயும் லெஸ் தென் மட்டும் கொடுத்தாங்கன்னா இந்த நம்பர் விட்டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு கொடுத்தாங்கன்னா இன்க்ளூடிங் நம்பர், இந்த நம்பரை சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எழுத போகிறோம். இப்போ நமக்கு இங்கே லெஸ் தென் மட்டும்தான் இருக்குது, அதனால் 1க்கு நெக்ஸ்ட் நம்பர் போயிடும். ஓகேவா, 1க்கு நெக்ஸ்ட் நம்பர். அதே போல் 4க்கு பிஃபோர் நம்பர். இது வந்து ஸ்டார்டிங் நம்பர், இது வந்து எண்டிங் நம்பர். அப்போ ஸ்டார்டிங் நம்பர்னா நெக்ஸ்ட் நம்பர் போகணும், எண்டிங் நம்பர்னா பிஃபோர் நம்பர் வரணும். ஏன் அப்படின்னா லெஸ் தென் கொடுத்ததால மட்டும். சப்போஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இங்கே தராங்க அப்படின்னா இன்க்ளூடிங் 1, 1ஓட சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்துக்க போகிறோம். சரி, நமக்கு இங்கே லெஸ் தென் மட்டும் தான் தராங்க. 1 less than x less than 4. ஸோ 1க்கு நெக்ஸ்ட் நம்பர் 2, 4க்கு பிஃபோர் நம்பர் 3. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 2, 3. ஸோ திஸ் இஸ் 2, 3. அப்போ ஏவோட நம்பர் 2, 3. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் முடிஞ்சது. செகண்ட் போகிறோம். 0 less than or equal to x less than 2. பாருங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா இன்க்ளூடிங் 0, 0வையும் சேர்த்துக்கணும். லெஸ் தென் 2னா 2க்கு பிஃபோர் நம்பர். அப்போ 0வை நம்ம சேர்த்துப்போம். 2க்கு பிஃபோர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குங்க, நம்ம 0, 1 இல்லையா. ஸோ பியோட ஆன்சர் 0, 1. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 0, 1. அகைன் ஐ வில் ரிப்பீட். 0 less than or equal to x less than 2னா இன்க்ளூடிங் 0. ஏன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்ததால, லெஸ் தென் மட்டும் கொடுத்ததால பிஃபோர் நம்பர். ஸோ அப்போ 0, 1. ஸோ நெக்ஸ்ட் சி. சியோட கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் லெஸ் தென் 3. எக்ஸ் லெஸ் தென் 3னா என்ன அர்த்தம், 3ஐ விட குறைவான எண் இல்லையா, அதானே. எக்ஸ் லெஸ் தென் 3 3ஐ விட குறைவாக இருக்கணும், அதுவும் நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட், நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ நேச்சுரல் நம்பர்ஸில் 3ஐ விட குறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 தான் இல்லையா. 1 2 நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்ஸ்னா எப்படி இருக்கும், 1, 2, 3, 4, எக்ஸெட்ரா இருக்கும். அதுலேயும் லெஸ் தென் 3ன்றதுனால 3க்கு பிஃபோர் நம்பர் 2. அப்போ 2, 1. அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், therefore c is equal to 1, 2ன்னு எழுதுறோம். ஸோ இதுதான் சம்மோட கண்டிஷன். இப்போ சம்மில் என்னென்ன இருக்கு, ஏவோட ஆன்சர் 2, 3, பி 0, 1, சி 1, 2. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவில் என்ன பண்ணுறீங்க, சப்ஸ்டியூஷன் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா a into b union c is equal to a into b union a into c. ஸோ இதில் இது LHS இல்லையா, a into b union c என்றது LHS, a into b union a into c என்றது RHS.
ஸோ இந்த எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இந்த சம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சுது. ஸோ ஈக்குவலாக நம்ம என்ன பண்ணணும், கொண்டு வரணும். அப்போ எல்ஹெச்எஸோட ஆன்சரும் ஆர்ஹெச்எஸோட ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கணும். ஏன்னா நடுவில் சிம்பிள் கொடுத்துக்கிறாங்க, ஈக்குவல் சிம்பிள் கொடுத்ததால. ஓகேவா? சரி. ஸோ வி கோ டு எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய ஒர்க் என்னதுன்னா இந்த வித்தின் பிராக்கெட் இல்லையா, பி யூனியன் சி, அதுதான் முதல் பண்ணணும். எங்கெல்லாம் பிராக்கெட் இருக்குதோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணணும். ஸோ பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு, பி யூனியன் சி. ஸோ பி யூனியன் சி இட் இஸ் ஈக்குவல் டு பி யூனியன் சினா வி கெட் பி நம்பர்ஸ் 0,1 யூனியன் சி, சியோட நம்பர் 1,2. ஸோ திஸ் இஸ் பி யூனியன் சி. இந்த பி யூனியன் சி எப்படி பண்ணணும், யூனியன் அப்படின்னா அதனோட கண்டிஷன் என்னது அப்படின்னா, யூனியன் அப்படின்னா என்னது, ரெண்டுத்தையும் சேர்க்க பியையும் சியையும் நம்ம என்ன பண்றோம், சேர்த்துக்க போறோம் இல்லையா. இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் இந்த செகண்ட் நம்பரையும் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதுனீங்கன்னா அதுதான் வந்து யூனியன். ஆனால் அந்த யூனியனுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ண சொல்ல ரிப்பீட்டட் நம்பர் வந்தா 1 டைம் தான் எழுதணும். ரிப்பீட்டட் நம்பர் ரைட் ஆன் 1 டைம். ஓகேவா? 1 டைம் மட்டும் தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதுலயும் வரிசைப்படுத்தணும். அந்த வரிசைக்கு பேர் வந்து அசெண்டிங் ஆர்டர், ஏறு வரிசை. ஓகேவா? ஏறு வரிசை, அதாவது சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை நம்ம என்ன பண்ண போறோம், வரிசை பண்ணி எழுதி போறோம். சரி, ஓகே. 0,1 1,2 இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் வரிசைப்படுத்தினா என்ன வரும், 0 வரும். ஓகே. நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும், 1. 0க்கு அப்புறம் 1 இல்லையா. ஆனா 1 பாத்தீங்கன்னா 2 டைம் இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப ரைட் ஆன் 1 டைம். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 2. ஸோ 0,1,2 திஸ் இஸ் யூனியன் B union C ஓட ஆன்சர். So B union C is equal to 0,1,2. So next step இந்த B union C ஓட ஆன்சர் எடுத்து போயிட்டு A வால மல்டிப்ளை பண்ண போறோம். நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்றோம் இல்லையா. So அப்ப A into B union C is equal to A ஓட நம்பர் ஆல்ரெடி A ஓட நம்பர் இருக்கு இல்லையா, 2,3. This is A ஓட நம்பர் into B union C ஓட நம்பர் எவ்வளோ, 0,0,1,2. So this is B union C. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம் இல்லையா. ஸோ மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்றது கவனிங்க. பண்ண வேண்டிய ஒர்க் என்னதுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு பாருங்க, 2 இருக்கு இல்லையா. இந்த 2 into 0, 2 into 0, 2 into 1, 2 into 2. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 2,0, 2,1 and 2,2, 2,2. So next number இருக்கு 3 இருக்கு இல்லையா. 3 எடுத்து போயிட்டு 0 கூட 1 கூட 2 கூட எழுத போறோம். So 3,0, 3,1 and last number 3,2. So this is A into B union C. This equation is 1. So ஒன்னாவது ஈக்குவேஷனை மென்ஷன் பண்றோம். நெக்ஸ்ட் we go to RHS. RHSல என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, A into B யூனியன் A into C. ஸோ இது RHS ஓட ஸ்டெப் இல்லையா, ஃபார்முலால வரக்கூடிய RHS ஸ்டெப். A into B யூனியன் A into C. இந்த A into B ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ண போறோம். A into C ஏவையும் சியையும் மல்டிப்ளை பண்ண போறீங்க இல்லையா. ரெண்டுத்தையும் யூனியன் பண்ண போறோம். நம்ம யூனியன் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோம், எல்ஹெச்எஸ்ல போட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் A into B. ஸோ A into B ஏவோட நம்பர் 2,3 into B யோட நம்பர் 0,1. ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணோம்னு சொல்லிட்டு எல்ஹெச்எஸ்ல பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 2,0, 2,0 but 2 into 1, 2,0, 2 into 2,1, 2,0, 2,1. Next number 3,0, 3,1. So this is A into B. Next A into C. So A ஓட நம்பர் 2,3 into C ஓட நம்பர் 1,2. again same multiply 2 into 2,1. ஓகேவா, 2 into 1 2,1, 2,2, 3,1 and 3,2. So this is A into C.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம், இந்த ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி இட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பியோட நம்பர்ஸ் 2, 0, 2, 0, 2, 1, 3, 0, 3, 1 யூனியன். ஸோ A into C ஓட நம்பர் 2, 1, 2, 2, 3, 1 and 3, 2. ஸோ இதை யூனியன் பண்ணுறோம். யூனியனோட கண்டிஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா. யூனியன் எப்படி பண்ணணும், ரெண்டுத்தையும் சேர்க்குறோம், இது ரெண்டு நம்பரையும் சேர்க்குறோம். ரிப்பீட்டட் நம்பர் வந்தால் 1 டைம் எழுதுகிறோம் இல்லையா. ரிப்பீட்டட் நம்பர் வந்தால் ஒரு முறை எழுதுனா போதும். ஏறு வரிசையில் எழுதணும். நீங்க ஏறு வரிசையில் இந்த நம்பர்ஸ் நீங்க எழுதணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்ளை பண்ண போறோம். இதுல ஏறு வரிசை கூட நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம அப்ளை பண்ண போற ஃபர்ஸ்ட் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 2, 0. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 2, 0. ஃபர்ஸ்ட் நம்பர் 2, 0. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 2, 1. இந்த 2, 1 என்ன இருக்கு, 2 டைம் இருக்கு இல்லையா, 1 டைம் எழுதுனா போதும். 2, 1, 2, 1. ஸோ நெக்ஸ்ட் 2, 2, 2, 2. ஸோ நெக்ஸ்ட் 3, 0. எப்படி வரிசைப்படுத்துறேன் பாரு, 2, 2, 2 வர மாதிரி வரிசைப்படுத்தணும். அது 3, 3, 3 வர மாதிரி வரிசைப்படுத்தணும். 3, 0. நெக்ஸ்ட் 3, 1 and 3, 2. 3, 1 பாத்துங்க, 3, 1 இங்க இருக்கு, 3, 1 இங்க இருக்கு. ஸோ 1 டைம் எழுதுறோம். நெக்ஸ்ட் 3, 2. இது எப்படி வரிசைப்படுத்தணும், ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாம் 2 வர மாதிரி வரிசைப்படுத்துங்க, செகண்ட் நம்பர் எல்லாம் 3 வர மாதிரி வரிசைப்படுத்துங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1, சாரி ஈக்குவேஷன் நம்பர் 2. LHS RHS ஈக்குவலா இருக்கு இல்லையா. அப்ப என்ன எழுதணும், லைன் எழுதணும், LHS ஈக்குவல் டு RHS என சரிபார்க்கப்பட்டது. So hence proved. So first point முடிஞ்சது. A is equal to 2, 3, B is equal to 0, 1, C is equal to 1, 2. So point number 2, A into B intersection C is equal to A into B intersection A into C. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, 2 பாயிண்ட், அதில் ஒரு பாயிண்ட்டுக்கும் 5 மார்க். ஈச் கொஸ்டின்ஸ் ஆர் 5 மார்க். ஸோ இதுலேயும் சேம் மாடல், கோ டு LHS. ஸோ LHSல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்கு, B intersection C இருக்கு இல்லையா, B intersection C. ஸோ the B intersection C எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவோம், B ஓட நம்பர் 0, 1 intersection C ஓட நம்பர் 1, 2. நம்ம ஏற்கனவே யூனியன் பார்த்தோம். இப்போ இன்டர்செக்ஷன் என்ன அப்படின்னா, ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர். ஓகேவா, இதுதான் இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷனுடைய ரூல் என்னது, காமன் ஃபேக்டர். ஸோ ரெண்டுத்துலையுமே என்ன இருக்கணும், அந்த உறுப்புகள் இருக்கணும். உதாரணத்துக்கு 0னா இங்கேயும் 0 இருக்கணும், 1னா இங்கேயும் 1 இருக்கணும். தட் இஸ் காமன் ஃபேக்டர். அப்படி இருந்ததுன்னா அதை மட்டும்தான் நம்ம எடுத்து எழுத போறோம். யூனியன் கிடையாது. யூனியன் எடுத்து எல்லா நம்பரும் சேர்க்கணும். ஆனா இன்டர்செக்ஷன் அப்படின்றது காமன் ஃபேக்டர், ரெண்டுத்துல இருக்கக்கூடிய பொது உறுப்புகளை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போறோம், எடுத்து எழுத போறோம். ஓகேவா. ஸோ அதுவும் அதே போல தான். இதை வரிசைப்படுத்துறீங்க. இந்த வரிசைப்படுத்துறதுக்கு பேர் என்னது, அசெண்டிங் ஆர்டர், ஏறு வரிசைப்படுத்தணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டு இன்டர்செக்ஷன் பண்ண சொல்ல 0 இங்க இருக்கா பாருங்க, இல்ல 1 இருக்கு. ஸோ இந்த 1ன்றது தான் நமக்கு இதுல ரிப்பீட்டட் நம்பர், அதாவது இன்டர்செக்ஷன் உடைய ஆன்சர். ஸோ B இன்டர்செக்ஷன் C ஓட ஆன்சர் 1. ஏன்னா 1 வந்து B லயும் இருக்கு, C லயும் இருக்கு. ஸோ B இன்டர்செக்ஷன் C. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், A இன்ட்டு B இன்டர்செக்ஷன் C இட் இஸ் ஈக்குவல் டு A ஓட நம்பர் 2, 3 இன்ட்டு B இன்டர்செக்ஷன் C ஓட ஆன்சர் 1. ஸோ இது ரெண்டுத்தையும் சேம் மல்டிப்ளை பண்ண போறோம். எப்படி மல்டிப்ளை பண்றது, 2 எடுத்து மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப 2, 1, 2, 1. நெக்ஸ்ட் 3 எடுத்து மல்டிப்ளை பண்றோம் இல்லையா, 3, 1. ஸோ இதுதான் A இன்ட்டு B இன்டர்செக்ஷன் C ஓட ஆன்சர். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1.
So next we go to RHS. RHSல first step என்ன பண்ணணும்? A into B பண்ணணும் இல்லையா? A into B. So A ஓட numbers 2, 3 into B ஓட numbers 0, 1. So A into B. Multiplication. ஏற்கனவே நம்ம first pointலயே அந்த A into B யும் A into C யும் போட்டிருப்போம் இல்லையா? So A into B. எப்படி பண்ணணும்? 2, 0, 2, 1. 2 ஆல multiply பண்றோம். Next 3 ஆல 3, 0, 3, 1. So 2 into 0, 2, 0, 2 into 1, 2, 1. So இது மாதிரி என்ன பண்றோம்? 2 ஆல multiply பண்றோம், 3 ஆல multiply பண்றோம். So இது A into B. Next A into C போடுறோம். A into C, it is equal to A ஓட numbers 2, 3 into C ஓட number 1, 2. So multiplicationல 2 ஆல multiply பண்ணீங்கன்னா 2, 1, 2, 2. 3 ஆல multiply பண்ணா 3, 1, 3, 2. So last step A into B intersection A into C. இதில் A into B ஓட நம்பர்ஸ் எடுத்து எழுதுறோம். A into B ஓட நம்பர்ஸ் 2, 0 ஏற்கனவே கண்டுபிடிச்சது இல்லையா? 2, 1, 3, 0, 3, 1. So this is A into B. Intersection A into C ஓட நம்பர்ஸ் 2, 1, 2, 2, 3, 1 and 3, 2. So A into B intersection A into C. Intersection நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? Intersection என்ன இருக்கணும்? ரெண்டுத்துமே இருக்கக்கூடிய பொது உறுப்பு, காமன் ஃபேக்டர். ஓகேவா? அப்ப இது ரெண்டுத்துலயுமே இருக்கக்கூடிய பொது உறுப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப 2, 0 ஃபர்ஸ்ட் நம்பர் இங்க 2, 0 இருக்கா பாருங்க, இல்ல. அப்ப அதை விட்டுறணும். பொது உறுப்பு கிடையாது இல்லையா? இட் இஸ் நாட் a காமன் ஃபேக்டர். So 2, 1, 2, 1 இருக்கா? So 2, 1, 2, 1, 2, 1 இருக்கு, 2, 1 இருக்கு. Next 3, 0 இல்ல. 3, 1, 3, 1, 3, 1. அப்ப பொது உறுப்பு பாத்தீங்கன்னா ஒரு ஆன்சர் 2, 1, இன்னொரு ஆன்சர் 3, 1. So this is common factor. This is equation number 2. So LHS உம் RHS உம் கம்பேர் பண்ண போறீங்க. LHS ஓட ஆன்சரும் 2, 1, 3, 1. RHS ஓட ஆன்சரும் 2, 1, 3, 1. ஸோ லைன் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LHS ஈக்குவல் டு RHS போட்டு தமிழ் மீடியம் என சரிபார்க்கப்பட்டது ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே. We go to next very important sum. Chapter 1 Max. பயிற்சி 1.1 exercise 1.1 book sum number 6. So very very important sum. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கொஸ்டின் இருக்கு. இந்த 3 கொஸ்டினுமே 5 மார்க் கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினும் 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சம்மில் இந்த கண்டிஷன்ஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். நான் அங்கே 2 பாயிண்ட் போட்டோம். அந்த 2 பாயிண்ட்டுமே 5 மார்க் கொஸ்டின், ஒரு 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னு சொன்னோம். இங்கே வந்து 3 பாயிண்ட் இருக்கு. மொத்தத்தில் 3 பாயிண்ட்டுமே 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரு எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா இந்த கண்டிஷன் கொடுத்துட்டு ஒரே ஒரு அந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அதாவது அந்த ஃபார்முலா கேட்டாங்கன்னா அது வந்து 5 மார்க். அதே போல் 3 5 மார்க் இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் தெளிவாக கவனிங்க. ஸோ இந்த கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு முறை போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே. ஸோ சம் படிப்போம். A is equal to X belongs to W. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், Wனா ஹோல் நம்பர், அதாவது முழு எண்கள். இந்த முழு எண்கள் ஹோல் நம்பர்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 0, 1, 2, 3, எக்ஸெட்ரா. இது வந்து ஹோல் நம்பர்ஸ்.
ஸோ இதில் என்ன கண்டிஷன் தராங்க, எக்ஸ் லெஸ் தென் 2, எக்ஸ் என்பது 2ஐ விட குறைவாக இருக்கணும்ன்றான், லெஸ் தென் 2. அப்போ ஹோல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 0, 1, 2 அப்படி ஸ்டார்ட் ஆகுது. அந்த 0, 1, 2, 3ல லெஸ் தென் 2னா 2ஐ விட குறைவான எண். ஏன்னா இங்க லெஸ் தென் மட்டும் தான் கொடுத்துக்கிறாங்க. இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 2 இன்க்ளூட் பண்ணோம். பட் நமக்கு லெஸ் தென் மட்டும்ன்றதுனால 2ஐ விட குறைவான எண்கள் பார்த்தீங்க அப்படின்னா 0, 1. இந்த கண்டிஷன்ஸ் நம்ம என்ன பண்றோம், ஏவோட கண்டிஷன்ஸா மென்ஷன் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் பி வாங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். என் மீன்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும், ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, 1, 2, 3, 4, எக்ஸெட்ரா. அப்போ ஹோல் நம்பர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனுடைய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. நம்ம ஏற்கனவே இதை ஃபர்ஸ்ட் சம் பார்த்துருப்போம். லெஸ் தென் மட்டும் அப்படி இருந்தது அப்படின்னா இந்த நம்பருக்கு நெக்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும், அதாவது 1ஓட நெக்ஸ்ட் நம்பர் போகணும். அதே போல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருந்ததுன்னா இன்க்ளூடிங் திஸ் நம்பர் அந்த 4ஓட சேர்த்து எடுத்துக்கணும். சப்போஸ் இங்க லெஸ் தென் மட்டும் கொடுக்குறாங்கன்னா 4க்கு பிஃபோர் நம்பர் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ என்ன தராங்க, 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. ஓகே, நெக்ஸ்ட் சி வந்து டைரக்டா அவங்களே கொடுத்துட்டான். சி எவ்வளோ, 3, 5. இதுக்கு எந்த கண்டிஷனும் தரல. ஸோ டைரக்டா சியோட ஆன்சர் 3, 5. அப்போ சி நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை, ஏவையும் பியையும் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, அப்போ ஏ எப்படி கண்டுபிடிப்போம், வேர் ஏ இஸ் ஈக்குவல் டு கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு டபுள், டபுள்யூனா ஹோல் நம்பர். இதில் வந்து 2ஐ விட குறைவான எண்கள் 0, 1. ஸோ செகண்ட் கண்டிஷன் நேச்சுரல் நம்பர்ஸ்ல 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. அப்போ தென் பி, பி இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்க லெஸ் தென் 1ன்றதுனால 1க்கு நெக்ஸ்ட் நம்பர் 2. ஸோ 2, 3 less than or equal to 4 இல்லையா, அப்போ including 4, 4ஐயும் சேர்த்துக்கணும் நம்ம. அப்போ 4. So 2, 3, 4. This is B. C is also 3, 5. ஓகேவா? C என்பது ஏற்கனவே என்ன இருக்கு, 3, 5 இருக்கு. அப்போ நமக்கு என்னென்ன தேவை, என்னென்ன கிடைச்சிருக்கு, A is equal to 0, 1, B is equal to 2, 3, 4 and C is equal to 3, 5. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகிறோம். ஓகேவா? பாயிண்ட் நம்பர் 1. Okay, let's go to point number 1. So, நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, A is equal to 0, 1, B is equal to 2, 3, 4 and C is equal to 3, 5. So, point number 1 பார்த்தீங்கன்னா A into B union C is equal to A into B union A into C. நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சம்ல இதை போட்டிருப்போம். ஸோ இந்த சம்லேயும் சேம் இதே மாடல். ஸோ A into B union C என்றது LHS, A into B union A into C என்றது RHS. So, taking on LHS. So, LHSல B union C first of all போடுறோம். யூனியன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யூனியன் அப்படின்னா ரெண்டு நம்பரையுமே சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் B union C. ஸோ பியோட நம்பர் என்ன இருக்கு, 2, 3, 4 யூனியன் C 3, 5. ஸோ பி யூனியன் சினா அர்த்தம் 2, 3, 4 யூனியன் 3, 5 சேர்க்கணும். ஸோ இது கம்பைன் பண்ண போறோம் நம்ம. இப்ப கம்பைன் பண்ண சொல்ல ரெண்டு நம்பரையுமே சேர்த்து எழுதணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் அதை வந்து ரிப்பீட்டட் நம்பரை 1 டைம் எழுத சொன்னோம் இல்லையா, ரிப்பீட்டட் நம்பர் ரைட் ஆன் 1 டைம். செகண்ட் கண்டிஷன். தேர்ட் அதை அசெண்டிங் ஆர்டரா மாத்தி எழுதணும். ஓகேவா? ஏறு வரிசையில் எழுதணும். அதாவது சின்ன நம்பர்ல இருந்து பெரிய எண்ணை வரிசைப்படுத்தி எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரெண்டுத்தையுமே சேர்க்கணும். செகண்ட் கண்டிஷன் இது ரெண்டுத்தையுமே இருக்கக்கூடிய பொது உறுப்புகள், அதாவது நமக்கு ரிப்பீட்டட் நம்பரை ஒரு முறை எழுதணும். தேர்ட் கண்டிஷன் வரிசைப்படுத்தி எழுதணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வரிசைப்படுத்த சொல்ல ஃபர்ஸ்ட் நம்பர் ஸ்மால் நம்பர் பார்த்தீங்கன்னா 2. ஸோ 2, 3 பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் நம்பர், ரெண்டு முறை இருக்கு, இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு இல்லையா. அப்ப ரெண்டு முறை இருக்கக்கூடிய நம்பரை நம்ம 1 டைம் தான் எழுதணும். அப்ப 2, 3, 4, 5. ஸோ 2, 3, 4, 5 அப்படின்றது எதனுடைய ஆன்சர், பி யூனியன் சி யோட ஆன்சர். ஸோ பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு 2, 3, 4, 5. ஸோ இந்த பி யூனியன் சியை நம்ம எதால மல்டிப்ளை பண்ண போறீங்க, ஏவால மல்டிப்ளை பண்ண போறோம் இல்லையா. ஸோ ஏ இன்ட்டு பி யூனியன் சி.
ஸோ ஏ இன்ட்டு பி யூனியன் சினா ஏவோட நம்பர் 0,1 இன்ட்டு பி யூனியன் சி 2 3 4 5. ஸோ 2 3 4 5 2 3 4 5 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ மல்டிப்ளை எப்படி பண்ணணும், இந்த 0 எடுத்து போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், 2 கூட 3 கூட 4 கூட 5 கூட மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். ஸோ 0,2 0,2. ஸோ என்ன பண்றோம், 0 into 2 0 into 3 0 into 4 and 0 into 5. ஸோ இது எல்லாத்தையும் கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா 0,2 0,3 0,4 and 0,5. ஸோ சேம் அதே தான் 1ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப 1,2 1,3 and 1,4 and then last 1,5. ஸோ 1ஆல இந்த 4 நம்பர் பெருக்குறோம், 0ஆல இந்த 4 நம்பர் பெருக்குறோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவேஷன் நம்பர் 1. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ஆ வச்சுக்கிறோம். ஓகேவா. ஸோ இதுதான் LHS ஓட ஆன்சர். அப்போ LHSனா என்ன பண்ணணும், 2 ஸ்டெப் மொத்தம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பி யூனியன் சி. செகண்ட் ஸ்டெப் இந்த பி யூனியன் சியோட ஆன்சரை எதால மல்டிப்ளை பண்ண போறீங்க, ஏவால மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஏ இன்ட்டு பி யூனியன் சி. RHS பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது ஏ இன்ட்டு பி பண்ணணும். ஸோ ஏ இன்ட்டு பி. ஏ இன்ட்டு பி அப்படின்னா ஏ இன்ட்டு பியில் ஏவோட ஆன்சர் 0,1 இன்ட்டு பியோட ஆன்சர் 2,3,4. இன்ட்டுன்னு என்ன அர்த்தம், ரெண்டு நம்பரையுமே இன்ட்டுனா என்ன பண்ண போறீங்க, 0 2 0 3 அண்ட் 0 4 என்ன பண்றோம், மல்டிப்ளிகேஷன் பண்றோம். ஸோ 0,2 ஒரு ஆன்சர், 0,3 அண்ட் 0,4. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் 1ஆல மல்டிப்ளை பண்றீங்க, 1,2 1,3 and 1,4. So this is A into B. So next A into C. So A into C அப்படின்னா A ஓட ஆன்சர் 0,1 into C ஓட நம்பர் 3,5. So again same multiplication. So 0,3 0,3 0,5 1,3 and 1,5. ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறோம், நம்ம யூனியன் பண்ண போறீங்க இல்லையா. ஸோ ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி. யூனியனை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், ஏவோட நம்பர் அண்ட் ஏ இன்ட்டு, அதாவது ஏ இன்ட்டு பியோட நம்பர் ஏ இன்ட்டு சியோட நம்பர் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதி கூட நீங்க கம்பைன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதுல இருந்தே நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இதுல இருந்தே டைரக்ட் ஆன்சர். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி என்ன பண்ண போறோம், கம்பைன் பண்ணி எழுத போறீங்க. ஏற்கனவே நான் யூனியனுடைய ரூல் சொல்லியிருக்கோம் இல்லையா. யூனியன் அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணணும். அந்த ரெண்டு கம்பைனுடைய அந்த அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு எழுதணும். ரிப்பீட்டட் நம்பர் வந்தா 1 டைம் எழுதணும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ 0,2 0,2 இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 0,2. ஸோ 0,2 ஒரு ஆன்சர். 0,3 இருக்கு 0,3 இருக்கு. ஸோ ரிப்பீட்டட் நம்பர் அப்போ 1 டைம் எழுதினா போதும். 0,3 ஆன்சர். நெக்ஸ்ட் 0,4 0,4. நெக்ஸ்ட் 0,5 0,5. 0ல வர மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் எல்லாம் 0ல வருது. ஸோ 0 நம்பர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சது இல்லையா. 0ல வேற எதுவும் நம்பர்ஸ் இல்லை. அடுத்து 0க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. அப்போ 1ஆல ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர். அப்போ 1ஆல ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் இதெல்லாம் 1ஆல ஸ்டார்ட் ஆகும் சொல்லுங்க. ஸோ 1,2. இந்த 1,2 எழுதுறோம். 1,2. ஸோ நெக்ஸ்ட் 1,3. 1,3 பார்த்தீங்கன்னா இங்கேயும் 1,3 இருக்கு. ஸோ நம்ம என்ன எழுதுனா போதும், 1 டைம் எழுதுனா போதும் இல்லையா. ஸோ 1,3. ஸோ நெக்ஸ்ட் 1,4. ஸோ 1,4 அண்ட் 1,5 1,5 இருக்கு இல்லையா. 1,5. ஸோ மறுபடியும் சொல்றேன் கவனிங்க. 0ல வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் எழுதியிருக்கோம்.
1,2 1,3 1,4 and 1,5 கம்பைன் பண்ணி எழுதியிருக்கோம். இதில் ரிப்பீட்டட் நம்பர் வந்தால் 1 டைம் எழுதியிருக்கோம். அதை வரிசைப்படுத்தியிருக்கோம், அதாவது அசெண்டிங் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஏற்கனவே எல்ஹெச்எஸ் நம்ம போட்டோம். எல்ஹெச்எஸோட ஆன்சரும் சேம். 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம என்ன லைன் எழுதணும்? therefore LHS equal to RHS என சரிபார்க்கப்பட்டது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் hence proved. So first point over. So point number 2. Again same. A is equal to 0,1. B is equal to 2,3,4. C is equal to 3,5. ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, அதை தான் எடுத்து இருக்கும். இதில் பாயிண்ட் நம்பர் 2 போனீங்கன்னா A into B intersection C. அங்கே யூனியன் போட்டோம், இங்கே என்ன போடுறோம்? இன்டர்செக்ஷன் போடுறோம் இல்லையா. A into B intersection C is equal to A into B intersection A into C. ஸோ இதுலேயும் டேக்கிங் ஆன் LHS ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு LHSல ஃபஸ்ட் நம்பர் வித்தின் ப்ராக்கெட் இல்லையா, B intersection C. ஸோ B intersection C. ஸோ பியோட நம்பர் 2 3 4 intersection C 3 5. ஸோ இன்டர்செக்ஷனோட ரூல் என்னது? காமன் ஃபேக்டராக இருக்கணும் இல்லையா, ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர், அதாவது பொது உறுப்பாக இருக்கணும். அதை எடுத்து எழுத போகிறோம். அதே போல் அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் இல்லையா, ஏறு வரிசைப்படுத்தணும். ஸோ பொது உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் அதில் பொது உறுப்பு? 2 இங்கே இருக்கா பாருங்கள், 2 இல்லை. 3 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது 3. அப்போ 3 வந்து காமன் ஃபேக்டர். 4 இல்லை. ஸோ ஒன்லி 3 இஸ் அ காமன் ஃபேக்டர். அப்போ 3 மட்டும்தான் இதில் பொது உறுப்பாக இருக்குது, அதை மட்டும்தான் எடுத்து எழுதுகிறோம். ஸோ இது B intersection C. இந்த B intersection C எதால் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க? மல்டிப்ளை வித் A. ஸோ A into B intersection C is equal to, so A ஓட நம்பர் 0,1 into B intersection C ஓட நம்பர் 3. ஸோ இன்ட்டு நம்ம நிறைய சம்மில் பார்த்துருக்கோம் இல்லையா, என்ன பண்ணுறோம்? இன்ட்டு என்ன பண்ணணும்? 0 கூட 3. ஸோ 0,3. ஸோ நெக்ஸ்ட்டு 1,3. this is equation number 1. so taking on RHS. RHSல ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறது என்னதுன்னா A into B. ஸோ A into B is equal to A ஓட நம்பர் 0,1 into B ஓட நம்பர் 2,3,4. ஸோ 2 3 4. இதை நம்ம என்ன பண்ணுறோம்? இன்ட்டு பண்ணுறோம் இல்லையா. ஸோ again same 0 into 2 0 into 3 0 into 4. அதுதான் எப்படி எழுதணும்? 0,2 0,3 0,4. நெக்ஸ்ட் 1,2 1,3 and 1,4. so this is A into B. so A into C. A into C பார்க்குறோம். A ஓட நம்பர் 0,1 into C 3,5. ஸோ இதுவும் சேம் மாடல் மல்டிப்ளிகேஷனில் 0,3 0வில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0,3 0,5. 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1,3 and 1,5. ஸோ திஸ் இஸ் A into C. இப்போ இது ரெண்டுத்தையுமே இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம் இல்லையா. இப்போ A into B இன்டர்செக்ஷன் A into C. இன்டர்செக்ஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பொது உறுப்புகள், காமன் ஃபேக்டர். இந்த பொது உறுப்புகள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம A into B கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ A into B அப்படி இல்லை, ஏவோட நம்பர், அதாவது A into Bல ஏற்கனவே A into B இருக்கு. 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. இதில் ரிப்பீட்டட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0,3 இங்கேயும் 0,3 இருக்கு. அதாவது A into Bல 0,3 இருக்கு, A into Cல 0,3 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரிப்பீட்டட் நம்பர் 1,3 இங்கேயும் 1,3 இருக்கு, A into Bலையும் என்ன இருக்கு? 1,3 இருக்கு. ஸோ ரெண்டுமே ரிப்பீட்டட் நம்பர். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ரிப்பீட்டட் நம்பரில் A into B இன்டர்செக்ஷன் A into Cல. ஸோ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0,3 1,3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ என்ன லைன் எழுதணும்?
ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஸோ தமிழ் மீடியம் என சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதணும். இங்கிலீஷ் மீடியம் என்ஸ் ப்ரூவ்டு எழுதணும். ஸோ திஸ் இஸ் செகண்ட் பாயிண்ட். Next we are going to third point, last point there. So again same, A is equal to 0, 1, B is equal to 2, 3, 4, C is equal to 3, 5. So A union B into C is equal to A into C union B into C. So வழக்கமாக என்ன எடுத்துக்கிறோம், LHS. ஸோ LHSல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வித்தின் ப்ராக்கெட்டு இல்லையா, வித்தின் ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதுதான் முதல்ல போட போகிறீங்க. ஸோ ஏ யூனியன் பி தான் ஃபஸ்ட்டு போடுறோம். ஏ யூனியன் பியில் 0, 1ன்றது ஏ, யூனியன் பியோட நம்பர் 2, 3, 4. ஸோ இதை யூனியன் பண்ணிங்க அப்படின்னா யூனியனோட கண்டிஷன் என்னது, மொத்தம் 3 கண்டிஷன். ஒன்று வந்து ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணணும், செகண்ட் ரிப்பீட்டட் நம்பர் வந்தால் 1 டைம் எழுதணும், தேர்ட் வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும், ஏறு வரிசையில் எழுதணும் இல்லையா. ஸோ முதல் நம்பர் என்னது, ஏறு வரிசையில் முதல் நம்பர் அசெண்டிங் ஆர்டரில் 0, நெக்ஸ்ட் நம்பர் 1, 1க்கு நெக்ஸ்ட் நம்பர் 2, 2க்கு நெக்ஸ்ட் நம்பர் 3, ஸோ 4. இதில் எதுவுமே ரிப்பீட்டட் நம்பர் இல்லை, அதனால் எல்லா நம்பரும் கம்பைன் பண்ணிட்டோம். ஸோ 0, 1, 2, 3, 4. ஸோ திஸ் இஸ் A union B. ஸோ A union B into C it is equal to A union B 0, 1, 2, 3, 4 into C. C ஓட நம்பர் 3, 5. ஓகே, 3, 5. ஸோ இதை இன்ட்டு பண்ண போகிறோம். இன்ட்டுன்னு அர்த்தம் 0 கூட இந்த 2 நம்பர், 1 into 2 நம்பர், 2 into 2 நம்பர், 3 into 2 நம்பர், 4 into 2 நம்பர் சொல்லிட்டு ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ 0, 3 ஃபர்ஸ்ட் நம்பர், தென் 0, 5 செகண்ட் நம்பர். நெக்ஸ்ட் 1, 3 அண்ட் 1, 5. நெக்ஸ்ட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, 2, 3 அண்ட் 2, 5. ஸோ நெக்ஸ்ட் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3, 3 அண்ட் 3, 5. தென் 4ஆல் 4, 3 அண்ட் தென் லாஸ்ட் 4, 5. ஸோ எல்லா உறுப்பையும் எடுத்து போயிட்டு இந்த 2 உறுப்பால் பெருக்கிருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ நெக்ஸ்ட் RHS. RHSல ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது A into C கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, A into C. ஸோ ஏவோட நம்பர் 0, 1 into Cயோட நம்பர் 3, 5. ஸோ இதை இன்ட்டு பண்ணுங்க, 0, 3 ஃபர்ஸ்ட் நம்பர், 0, 5 செகண்ட் நம்பர், 1 into 3 1, 3 and 1, 5. ஸோ திஸ் இஸ் A into C. ஸோ நெக்ஸ்ட் B into C போடுறோம் இல்லையா, B into C. ஸோ B ஓட நம்பர் 2, 3, 4 into C ஓட நம்பர் 3, 5. அகைன் சேம் மாடல், 2ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2, 3 ஃபர்ஸ்ட் நம்பர், தென் 2, 5, நெக்ஸ்ட் 3, 3, 3, 5, next 4, 3 and 4, 5. So this is B into C. The A into C and B into C இது ரெண்டுமே யூனியன் பண்ண போறோம் பதில. ஓகேவா, யூனியன். So A into C யூனியன் B into C. நமக்கு ரெண்டு ஆன்சருமே இங்கே இருக்கிறதுனால டைரக்டா யூனியன் போடுவோம். கவனிங்க, இப்போ டைரக்டா யூனியன்ல எப்படி என்ன பண்ணணும், யூனியன்ல என்ன ரூல், வரிசைப்படுத்தணும், கம்பைன் பண்ணணும் இல்லையா. ரிப்பீட்டட் நம்பர் வந்தால் 1 டைம் எழுதணும். ஸோ நம்ம இதில் ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், வரிசைப்படுத்தணும். ஜெனரலாக 1, 2, 3 தான் ஈஸியாக வரிசைப்படுத்தலாம். பட் இங்கே நமக்கு என்ன இருக்குது, ஒரு பேரிங் நம்பர் இருக்கு இல்லையா, அது எப்படி வரிசைப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரை வச்சு வரிசைப்படுத்துங்க. 0 வேற எங்கன்னா 0 இருக்கா பாருங்க, அடுத்தது 1 வேற எங்கன்னா 1 இருக்கா பாருங்க, 2 இருக்கு இல்லையா, அது மாதிரி வரிசைப்படுத்தணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இதில் என்ன வருது, 0, 3 ஃபர்ஸ்ட் நம்பர் 0, 3. ஸோ 0 வச்சு நான் வரிசைப்படுத்துறேன். 0, ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ண போகிறோம். ரிப்பீட்டட் நம்பர் வந்தால் 1 டைம் எழுத போகிறோம். இப்போ 0, 3 ஃபர்ஸ்ட் நம்பர், 0, 5 செகண்ட் நம்பர். ஸோ 0க்கு அப்புறம் அடுத்த நம்பர் என்னது, 1. ஸோ 1, 3 அண்ட் 1, 5. ஸோ 1க்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் இருக்குது, இதில் ஆல்ரெடி வரிசையாகவே இருக்குது, அது அப்படியே எடுத்து எழுத போகிறோம். ஸோ 2, 3 இருக்குது, நெக்ஸ்ட்டு 2, 5 இருக்குது. ஸோ 2க்கு அப்புறம் 3, 3 இருக்குது இல்லையா. ஸோ 3, 3, ஸோ 3, 5 இருக்கு.
ஸோ 3க்கு அப்புறம் 4 4 இல்லையா, 4,3 அண்டு 4,5. ஸோ இது ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணிட்டோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய உறுப்பு இதில் இருக்க ரெண்டுத்தையுமே ஒன்றா எழுதிட்டோம். இதில் நம்ம என்ன பண்ணல, வரிசையப்படுத்தல, அப்படியே இந்த ஸ்டெப் எடுத்து போயிட்டு இந்த ஸ்டெப்பில் 1 by 1 எழுதிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஃபர்தராக என்ன எழுதணும், LHS ஈக்குவல் டு RHS, தமிழ் மீடியம் என சரிபார்க்கப்பட்டது, இங்கிலீஷ் மீடியம் ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ தேர்ட் பாயிண்ட் ஓவர். இதில் மொத்தம் நம்ம 3 பாயிண்ட் போட்டிருக்கோம். பட் எக்ஸாமில் 3 பாயிண்ட்டும் ஒன்றா கேட்க மாட்டாங்க இல்லையா, ஒரு பாயிண்ட் கேட்டாங்கன்னா 5 மார்க்கு, இது மாதிரி 3 பாயிண்ட், அப்போ கிட்டத்தட்ட 3 தனித்தனி 5 மார்க். இது ஒன்றா எக்காரந்து கொண்டு எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. எதனா ஏபிசி கொடுத்துட்டு எதனா ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் கேட்டாங்கன்னா அது எவ்வளோ மார்க்கு, 5 மார்க். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஃபுல் மார்க் எடுங்க. ஓகே, தேங்க்யூ. எக்ஸசைஸ் 1.1 சம் நம்பர் 7. A என்பது 8ஐ விட குறைவான இயலெண்களின் கணம், B என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் C என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் கீழ்க்கண்டவற்றை சரிபார்க்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், A intersection B into C is equal to A into C intersection B into C. Second point, A into B minus C, it is equal to A into B minus A into C. Let A is equal to the set of all natural numbers less than 8. B is equal to the set of all prime numbers less than 8. And C is equal to the set of even prime number. Verify that. First point, A intersection B into C is equal to A into B intersection B into C. Second point, A into B minus C is equal to A into B minus A into C. This is very very important 5 marks. எக்ஸாமில் எதனா ஒரு பாயிண்ட் மட்டும்தான் கேட்பாங்க இல்லையா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்ப்போம். கணக்கில் கொடுத்த கண்டிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன், A என்பது 8ஐ விட குறைவான இயலெண்களின் கணம். Let A is equal to the set of all natural numbers less than 8 இல்லையா. ஸோ 8ஐ விட குறைவான இயலெண்கள், இந்த 1 to 8 நம்பர்ஸ்ல less than 8 இல்லையா, 8ஐ விட குறைவான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1ல இருந்து ஆரம்பிச்சு 7 நம்பர் மட்டும்தான் நம்ம 8ஐ விட குறைவான எண் இல்லையா, less than 8. ஸோ 1 to 7 தான் இந்த கணக்கோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த கணக்கு நம்ம என்ன வச்சுக்கிறோம், ஏன்னு வச்சுக்கிறோம். இப்போ A is equal to 1, 2, 3, 4, 5, 6 and 7. So this is A. Second condition, B என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். B is equal to the set of all prime numbers less than 8. The prime numbers அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ன்றது it is not a prime number. Next 2, 3. இந்த 2 பார்த்தீங்கன்னா பிரிக்க முடியாது இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு 4 எப்படி பிரிப்பீங்க, 2 into 2 அப்படின்னு பிரிக்கலாம். 6 எப்படி பிரிப்பீங்க, 2 into 3. 8க்கு டிவைசபிள் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 2 into 4. ஆனால் இதில் எந்தெந்த நம்பருக்கு டிவைசபிள் நம்பர் இல்லை, இந்த 2க்கு டிவைசபிள் நம்பர் கிடையாது, நெக்ஸ்ட் 3க்கு டிவைசபிள் நம்பர் இல்லை, நெக்ஸ்ட் 5, நெக்ஸ்ட் 7. ஸோ 2, 3, 5, 7 அப்படின்றது தான் நமக்கு இதில் பிரைம் நம்பர்ஸ். வேர் B is equal to 2, 3, 5, 7. Next C என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம். C is equal to the set of even prime number. பகா எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் பார்த்தோம் இல்லையா. அதாவது பிரைம் நம்பர்ஸ் எதெல்லாம் இதுல பிரைம் நம்பர்ஸ், 2, 3, 5, 7 வந்து பிரைம் நம்பர்ஸ். இந்த 2, 3, 5, 7ல எது மட்டும் இரட்டைப்படை எண், இந்த ரெண்டு மட்டும் தான் இரட்டைப்படை எண் இல்லையா. So C is equal to only 2. இந்த வேல்யூஸ் வச்சு தான் அந்த ரெண்டு 5 மார்க் போட போறீங்க. ஸோ இந்த ரெண்டு 5 மார்க்ல ஃபர்ஸ்ட் 5 மார்க், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் A is equal to 1, 2, 3, 4, 5, 6, 7. B is equal to 2, 3, 5, 7 and C is equal to 2. இது எல்லா நம்பரும் அந்த கண்டிஷன் வச்சு கண்டுபிடிச்சோம் இல்லையா.
இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் A intersection B into C it is equal to A into C intersection B into C. இதுல LHS பாத்தீங்கன்னா A intersection B into C. LHSல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? இந்த within bracket A intersection B ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். LHS. So first within bracket A intersection B. It is equal to A ஓட வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6, 7 intersection B 2, 3, 5, 7. ஸோ இன்டர்செக்ஷனா என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் காமன் ஃபேக்டரை செலக்ட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 கம்பேர் பண்ணுங்க. 1ன்றது இங்க இல்ல இல்லையா, அதனால அதை விட்டுறணும். நெக்ஸ்ட் 2 2 இட் இஸ் எ காமன் ஃபேக்டர். அப்ப இந்த 2க்கு ரவுண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 3 ரவுண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 4 காமன் ஃபேக்டர் இல்ல. நெக்ஸ்ட் 5 காமன் ஃபேக்டர், அதை ரவுண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 7 காமன் ஃபேக்டர், அதையும் ரவுண்ட் பண்ணுவோம். ஸோ இதில் இப்போ எதெல்லாம் ரவுண்ட் பண்ணிருக்குமோ அதுதான் ஆன்சர். 2, 3, 5, 7. ஸோ திஸ் இஸ் A intersection B. இந்த A intersection B இன்ட்டு என்ன பண்ண போறீங்க, C ஆல மல்டிப்ளை பண்ண போறீங்க இல்லையா. ஸோ A intersection B இன்ட்டு C இட் இஸ் ஈக்குவல் டு இந்த A intersection B ஓட ஆன்சர் 2, 3, 5, 7 இல்லையா. 2, 3, 5, 7 இன்ட்டு C ஓட வேல்யூ 2. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதுதான் LHS ஓட டோட்டல் ஆஃப் ஆன்சர். ஸோ மல்டிப்ளைன்றது எப்படி பண்றது, ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து என்ன பண்ண போறோம், இதால மல்டிப்ளை பண்ண போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பருக்கு 2 மல்டிப்ளை பண்ணுங்க, செகண்ட் நம்பருக்கு 2, தேர்ட் நம்பருக்கு 2 அண்ட் ஃபோர்த் நம்பருக்கு 2. ஸோ ஆன்சர் 2, 2, 3, 2, 5, 2 அண்ட் 7, 2. ஸோ திஸ் இஸ் LHS ஓட total of value equation number 1. So next RHS. RHSல first எதை போட போறீங்க, இந்த A into C first step, B into C second step. இந்த ரெண்டு ஸ்டெப் இன்டர்செக்ஷன் பண்ணீங்கன்னா அது தேர்ட் ஸ்டெப். ஸோ இந்த LHSம் RHSம் எப்படி இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும் இல்லையா. ஸோ we are going to RHS. RHSல first step A into C. So A into C it is equal to A ஓட நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7 இன்ட்டு C ஓட நம்பர் 2. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போறீங்க. ஸோ மல்டிப்ளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2 and 7, 2. So this is A into C. Next B into C. Where B into C it is equal to B ஓட வேல்யூ 2, 3, 5, 7 into C ஓட வேல்யூ 2. So இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 ஆல் எடுத்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2, 2. Next 3, 2. Next 5, 2. And then last 7, 2. So this is B into C. The A into C intersection B into C போட போறீங்க. So A into C intersection B into C it is equal to. So the intersection means comparing A into C and B into C. இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண சொல்ல எந்த நம்பர் காமன் ஃபேக்டரா இருக்கோ அதை நம்ம ரவுண்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுவோம். 1, 2 இங்க இருக்கா பாருங்க. 1, 2 இல்ல. நெக்ஸ்ட் 2, 2, 2, 2. ஸோ இதில் ஆன்சர் 2, 2, 2, 2 ரவுண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் 3, 2, 3, 2 காமன் ஃபேக்டர். 4, 2 இல்ல. 5, 2, 5, 2 காமன் ஃபேக்டர். அண்ட் 6, 2 இங்க இல்ல இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் 7, 2, 7, 2 காமன் ஃபேக்டர். ஸோ இதில் எதெல்லாம் காமன் ஃபேக்டர், 2, 2, 3, 2, 5, 2 and 7, 2. So this is equation number 2. LHS RHS கம்பேர் பண்ண போறோம் இல்லையா. ஸோ இதில் LHS ஓட ஆன்சர் 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. RHS ஓட ஆன்சர் 2, 2,
3,2, 5,2, 7,2. இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதுனால என்ன லைன் எழுதணும்? LHS it is equal to RHS ன்னு எழுதி hence proved ன்னு எழுதணும். தமிழ் மீடியம் என சரிபார்க்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் போறோம். செகண்ட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் ABC இதே நம்பர் வச்சு தான் போட போறோம். இந்த ஃபார்முலா மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது. நெக்ஸ்ட் ஃபார்முலா நம்பர் 2, A into B minus C is equal to A into B minus A into C. Taking on LHS. LHSல first step பார்த்தீங்கன்னா B minus C. Where B minus C it is equal to B ஓட நம்பர் 2, 3, 5, 7 minus C ஓட நம்பர் 2. மைனஸ் மீன்ஸ் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரா எடுத்து போயிட்டு ஃபர்ஸ்ட் உறுப்போட கம்பேர் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் உறுப்புல நம்ம என்ன பண்ண போறோம்? கேன்சலேஷன் பண்ண போறீங்க. ஸோ இங்க ஃபார் எக்ஸாம்பிள் 2, இந்த 2 நம்பர் இங்க இருக்கான்னு பாருங்க. இருக்கு. அப்ப இதை நம்ம என்ன பண்ணோம்? கேன்சலேஷன் பண்றதுக்கு பேரு தான் மைனஸ். இப்போ உதாரணத்துக்கு 3 அப்படின்னு இருந்தா 3யை கேன்சலேஷன் பண்ண போறோம். ஸோ எக்ஸாம்பிள் இங்க 8 இருக்குன்னா இந்த 8 எடுத்து போயிட்டு இங்க கேன்சலேஷன் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா இங்க என்ன இல்ல? 8 இல்ல. அப்ப இல்லாத நம்பரை கேன்சலேஷன் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதில் கேன்சலேஷன் பண்ண நம்பரை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடியது தான் நமக்கு B மைனஸ் சியோட ஆன்சர். ஸோ மீதி என்ன நம்பர் இருக்கு? 3, 5, 7. ஸோ ஆன்சர் 3, 5, 7. ஸோ திஸ் இஸ் B மைனஸ் சி. நெக்ஸ்ட் இந்த B மைனஸ் சியோட ஆன்சரை எதால மல்டிப்ளை பண்ண போறோம்? ஏவால மல்டிப்ளை பண்ண போறோம் இல்லையா? ஸோ A இன்ட்டு B மைனஸ் சி. It is equal to A ஓட நம்பர் 1, 2, 3, 4, 5, 6 and 7 into the B minus C ஓட நம்பர் 3, 5, 7. 3, 5, 7. இதை மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து இந்த 3 உறுப்புகளோட மல்டிப்ளை பண்ண போறீங்க இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து செகண்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து தேர்ட் நம்பர். ஸோ ஆன்சர் 1, 3, 1, 5 and 1, 7. நெக்ஸ்ட் செகண்ட் நம்பர் 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2, 3, 2, 5 and 2, 7. நெக்ஸ்ட் 3 ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ 3, 3, 3, 5 and 3, 7. Next 4 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4, 3, 4, 5 and 4, 7. Next 5 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 5, 3, 5, 5 and 5, 7. Next 6 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 6, 3, 6, 5 and 6, 7. Next last number 7 இல்லையா? 7, 3, 7, 5 and 7, 7. So இதுதான் LHS ஓட ஃபைனல் ஆன்சர். So this is equation number 1. Next RHS. RHSல 3 ஸ்டெப் போட போறீங்க. A into B ஃபர்ஸ்ட் ஸ்டெப், A into C செகண்ட் ஸ்டெப். இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் என்ன பண்ண போறோம்? மைனஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் A into B. A ஓட நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7 into B ஓட நம்பர் 2, 3, 5, 7. இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1, 2, 1, 3, 1, 5 and 1, 7. 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2, 2, 2, 3, 2, 5 and 2, 7. நெக்ஸ்ட் 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 3, 2, 3, 3, 3, 5 and 3, 7. நெக்ஸ்ட் 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 4, 2, 4, 3, 4, 5 and 4, 7. நெக்ஸ்ட் 5 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 5, 2, 5, 3,
5, 5 and 5, 7. 6, 2, 6, 3, 6, 5 and 6, 7. Next last number 7, 2, 7, 3, 7, 5 and 7, 7. So this is A into B. Next A into C, it is equal to A oda number 1, 2, 3, 4, 5, 6, 7 into C oda number 2. So இதை multiply பண்ணீங்கன்னா 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2 and 7, 2. So this is A into C. Next step A into B minus A into C. இந்த A into B என்றது first term, A minus C என்றது second term இல்லையா? So minus எப்படி பண்ணணும் அப்படின்னா, for example A minus B அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த B யில் இருக்கக்கூடிய உறுப்பு எடுத்து போயிட்டு என்ன பண்ணணும், A வில் இருக்கக்கூடிய உறுப்புல கேன்சல் பண்ணிட்டு, கேன்சல் ஆவாத நம்பர் எதுல இருந்து எடுத்து எழுதணும், A வில் இருந்து எடுத்து எழுதணும். அதுதான் இங்க பண்ண போறோம் இப்ப. So இந்த ஆன்சரை ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறோம், கம்பேர் பண்ண போறீங்க. இந்த ரெண்டாவது டேர்ம்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் எடுத்து போயிட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா கேன்சலேஷன் பண்ண போறீங்க. இதுல கேன்சல் ஆவாத நம்பர் எடுத்து எழுதுனா அதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ கம்பேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, 2. இங்க என்ன இருக்கு 1, 2. இதை என்ன பண்ணலாம், நம்ம கேன்சலேஷன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 2, 2 இருக்கா பாருங்க, கேன்சல். நெக்ஸ்ட் 3, 2 கேன்சல். நெக்ஸ்ட் 4, 2 கேன்சல். 5, 2 கேன்சல் பண்ணுங்க. 6, 2 கேன்சல் பண்ணுங்க. தென் 7, 2 ஃபைனலா கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இந்த டேர்ம்ஸ்ல இப்ப கேன்சல் பண்ணோம் இல்லையா, அந்த நம்பர் எல்லாம் விட்டுட்டு மீதி எடுத்து எழுதுனீங்கன்னா அதுதான் ஃபைனலா A into B minus A into C ஓட டோட்டல் ஆஃப் ஆன்சர். So final answer A into B minus A into C. So answer is 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5 and 3, 7, 4, 3, 4, 5 and 4, 7, 5, 3, 5, 5 and 5, 7, 6, 3, 6, 5 and 6, 7. Next last 7, 3, 7, 5 and 7, 7. So this is final answer, equation number 2. So இந்த LHS ஓட ஆன்சரும் RHS ஓட ஆன்சரை கம்பேர் பண்ணீங்கன்னா LHS ஓட ஆன்சர் 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7. RHS ஓட ஆன்சரும் சேம் இதே ஆன்சர் தான் இல்லையா? இந்த ரெண்டு ஆன்சரையும் கம்பேர் பண்ண சொல்ல ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதுனால என்ன லைன் எழுதணும், LHS it is equal to RHS போட்டு hence proved என சரிபார்க்கப்பட்டது. So this is final answer. Thanks for watching.